என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா இன்று சற்று மன வருத்தத்தோடு தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு போகப் போகிறேன், என்னை விட்டுவிடு என்று உன்னிடம் சொல்கின்றேன். ஆனால் அதற்கு கூட நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்காமல், உன் தாயானவள் எதற்காக போகிறாள் என்று கூட நீ என்னிடம் கேட்காமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் அம்மாவிற்கு மன வருத்தம் வரத்தானே செய்யும். என் பிள்ளை, என்ன நடக்கிறது உன்னை சுற்றி, இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று எல்லாம் நினைத்து நீ ஏங்கிய காலங்களில் எல்லாம் உனக்கு கை கொடுத்து உனக்காக நான் இருக்கிறேன் என்ற உத்திரவாதத்தினை உனக்கு தந்தவள் இந்த வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம், இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு வருகின்ற நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வேண்டும். நீ அப்படித்தான் இத்தனை காலமும் இருந்திருந்தாய். ஆனால் சில காலமாக இந்த தாயானவள் என்னிடம் பல விஷயங்களை நீ மறைக்கிறாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் என்னிடம் சொல்லிவிட முடியாமல் நீ தவிக்கிறாய். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எதனால் உனக்குள் இந்த தயக்கம்? எதனால் இத்தனை மறைப்பு? ஏன் இந்த தாயிடம் எதையும் சொல்லாமல் நீ விட்டு விடுகின்றாய் என்பதனை நான் உன்னிடம் கேட்க நினைக்கின்றேன். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் அல்லவா? உன்னோடு நான் இருந்து எதையும் உனக்கு எடுத்துத்தர முழுமையாக நினைக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. எதையும் யோசித்து நீ நிச்சயமாக கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. உன்னை நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைகொடுத்து தூக்கிவிட தயாராக இருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் பதறாதே என்று சொல்லி உனக்கு மேலும் நம்பிக்கையை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், நீ தைரியமாக இரு என்று உனக்கு எப்பொழுதும் நல்வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கென நான் இருந்துவிட்ட பிறகும் கூட நீ எதற்காக சில உண்மைகளை என்னிடம் சொல்ல மறைக்கிறாய்? எதற்காக உன் தாய் என்னிடம் சில விஷயங்களை நீ சொல்லிவிட யோசிக்கிறாய் என்றுதான் நான் கேட்கிறேன். இனி என்னாலுமே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன்னை தொடரும் என்னுடைய அன்பை ஒரு நாளும் நீ சந்தேகிக்க கூடாது. உனக்காக நான் வருவதை இல்லை என்று நீ மறுக்கக்கூடாது. அம்மா எதற்காக நம் முன்னால் தோன்றுகிறாள் என்ற விஷயங்களுக்கான தீர்வு முதலில் உனக்கு தெரிந்தால் மட்டும்தான் சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொள்ளவும், நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளவும், நம்பிக்கையோடு எதையும் நடத்தவும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உனக்கென ஒரு தெய்வம் வந்துவிட்ட பிறகு நீ நிச்சயமாக எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது. குழப்பம் வந்தாலும் சரி, அந்த குழப்பத்தை தீர்க்கத்தானே நீ நினைக்க வேண்டும். அதை விடுத்து மேலும் மேலும் பல குழப்பங்களுக்குள் நீ சிக்கி தவிக்கக்கூடாது. மேலும் மேலும் பல விஷயங்களை நினைத்து நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே எப்பொழுதும் உன்னோடு நான் நிற்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை தரும். ஆனால் நீ எந்த நிலையிலும் இந்த தாயின் மீது நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்றுதானே நான் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு நல்ல நேரத்தையும் நீ தொலைக்கக்கூடாது என்று தான் விரும்புகிறேன். சில விஷயங்களை எல்லாம் உனக்கு வெளியில் சொல்ல முடியவில்லை. உன் மனதிற்கு அது அத்தனை பாரமாக இருக்கிறது. நம்பிய விஷயங்கள் துரோகத்தை தரும் பொழுது அதை என் பிள்ளையினால் ஒரு நொடி பொழுதிலும் நமக்கானது என்று நினைக்க முடியவில்லை.
இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்கியதும் தவித்ததும் இதுவரையிலும் உனக்கு நடந்ததும் போதும். இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ யோசித்து கொண்டிருக்கும் முன்னமே உன் தாயானவள் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே உணர்த்திவிட நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உன்னை தொடரும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன். யாரும் இல்லை என்று நீ சொல்லிய நேரங்களில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்ததை நீ மறந்து விட்டாயா? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் அல்லவா? உன்னோடு எந்த நிலையிலும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொடுக்கின்ற விஷயத்தை போல வேறு எதுவும் உனக்கு அவ்வளவு எளிதாக கொடுத்து விடுவதில்லை. எதையுமே எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல், எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல், நான் உன்னோடு வரும் நேரம் நீ அத்தனையையும் என்னவென்று தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் தயங்காமல் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நின்றிருக்க வேண்டும். சட்டென்று ஒரு காயம் கண்டவுடன் நீ ஒட்டு மொத்தமாக தெய்வத்தின் முன்னால் எதையும் மறைத்திருக்க கூடாது. பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையும் உணர்ந்து கொண்டு வாழ தொடங்க வேண்டும். இந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் மறைக்க இனி எதுவும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிச்சயமாக எனக்கு சொல்லிவிடும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு இந்த தாயானவளினுடைய அருளோடு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றிலும் நிச்சயமான நன்மைகள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய ஏமாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது எல்லாம் கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு எல்லா நிலையிலும் கை கொடுக்கும் ஒரு தெய்வமுடன் இருக்கும் பொழுது நீ எதையும் எண்ணி கலங்கிவிடக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது. உன்னோடு உடன் வரும் இந்த காலங்கள் இந்த பிரத்யங்கரா உனக்காக ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து எடுத்துச் சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். உன்னை நான் சந்தோஷமாக வாழச் சொல்லி கொண்டு தானே இருக்கின்றேன். என் பிள்ளையே, எதையுமே நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. அம்மாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்காதே. நீ இந்த மனிதர்களிடத்தில்தான் எல்லா விஷயங்களையும் மறைக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எவ்வளவு பெரிய துன்பங்களானாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளானாலும் உன் தாயிடம் சொல். நான் உனக்கு அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக பெற்று தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்கான தெளிவை உனக்கு நான் கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. இனி உனக்கு நடக்கும் எல்லாம் உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் என்றென்றும்
நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல நீ இந்த வாழ்க்கையில் அடைந்த பல மாற்றங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? நீ கட்டாயமாக அதை தெரிந்து வைத்திருந்தாயானால் அம்மாவை நீ போக விட்டுவிட மாட்டாய். இந்த தாயானவளை நிச்சயமாக உன்னை விட்டு விலக நீ அனுமதி கொடுக்க மாட்டாய். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதையுமே சொல்லித்தரும். எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாடங்களாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு வாழ தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பேரானந்தத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேடி நீ நல்லபடியாக அதை உனக்காக அமைத்து கொள்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தெய்வத்தை உணர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே இதுவெல்லாமும் சாத்தியம். இந்த பிரத்யங்கராவை உணர்ந்த என் குழந்தைக்கு இதுவெல்லாமும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உன்னை நான் என் வசமாக்கிவிட நினைக்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ பல நிலைகளையும் தாண்டி ஒரு வெற்றியை பெறக்கூடிய தூரத்தில் இருக்கிறாய். இன்னமும் சில தூரம் நீ கடந்து விட்டால் போதும். ஆனால் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிட தயாராகிவிட்டாய். இந்த நேரத்தில் உனக்குள் இருக்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளை நீ விட்டுவிட துணிந்து விட்டாய். எல்லாவற்றிற்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய சிந்தனைகள் தான் காரணமாகிவிட்டது. அவர்கள் நினைப்பதை உன் மீது அவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை அவர்கள் என்னவென்று உன்னிடம் சொல்லிவிடாமல் தவிர்த்து விட நினைக்கிறார்கள். எது நடந்தாலும் சரி, என்னவென்றாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நாம் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ சந்தோஷத்தை தேட வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். பல நல்ல திருப்பங்களையும் நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு நான் கொடுத்த இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வசமாக்கி கொண்டு பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்பட்டேன். சூழ்ந்து நின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை கலங்கடித்தது. சுற்றி வந்த சில மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்கள். அதற்காக நீ என்னையும் மறந்து அமைதியாக நிற்கலாமா? உன் தாய் உன் மீது கொண்ட அன்பை நீ சந்தேகிக்கலாமா? என்ன ஒரு கஷ்டம் என்றாலும் என் பிள்ளை முதலில் ஓடோடி வந்து என்னிடத்தில் தானே நீ சொல்லி இருக்க வேண்டும். நீ உன் மனதை அமைதியாக வைத்திருப்பதை காணும் எனக்கு நிச்சயமாக அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. அப்படியானால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றுதானே அர்த்தம். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் உன்னை தேடி வருவதில் என்ன பலன் இருக்கின்றது? நான் உன்னை தேடி வருவதனால் உனக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது? நீ என்னை நம்பினால் மட்டும்தானே அது சாத்தியமாகும். நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தானே அது சாத்தியமாகும். நீ என்னை ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடத்தில் நீ ஒன்று விடாமல் சொல்லி இருப்பாய். ஆனால் இப்பொழுது உன்னை தேடி வரும் இந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு
ஒவ்வொன்றையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உன் தேவைகளை எல்லாமும் நான் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீ எதையுமே தவிர்த்து விட நினைத்து விடாதே. சந்தோஷமாக இந்த பிரத்யங்கரா உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அன்பை நீ தவிர்க்க நினைக்காது. என்னுடைய அன்பை நீ ஒருபொழுதும் விட்டுவிட நினைக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா? அதுபோலத்தான் இந்த அம்மாவின் அன்பு உன்னை தொடர்வதும் யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாத ஒரு விஷயம். அதனால் உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முதலில் தெரிந்து கொள். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள். எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றம். எது நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம். அதனால் உனக்கு நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனதான நன்மைகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நேரம் இனி எந்நாளும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக உனது ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. யாருக்காகவும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி விடாதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் இனிமேல் நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். இனி எதையுமே நான் உன்னோடு நின்று உன்னுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக நின்று உன்னை வாழ வைப்பேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் இந்த பிரத்யங்கரா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன். நீ ஆசைப்படுவதை எல்லாமும் நான் உனக்கென நிச்சயமாக தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் இனி எதற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ தொலைத்து விடாது. உன்னோடு நான் எதிர்கொண்டு உனக்கு தரும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா உன்னை விட்டு செல்லாதபடி நீதான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் மறைக்காமல் என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும். நான் எப்பொழுதும் அன்பை தேடி வருபவள். என் முகத்தை பார்க்கும் பொழுது சிலருக்கு பய உணர்வு தோன்றலாம். சிங்க முகத்தை உடையவள், அன்பினை தன் வாழ்க்கையின் இரகசியமாக கொண்டவள். உன்னுடைய அன்பு எல்லாவற்றையும் உனக்கு சரியாக என்னிடமிருந்து பெற்று கொடுக்கும். நீ உண்மையான அன்பை எனக்கு கொடுத்தால் அதே அன்பு என்னிடமிருந்து உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதே அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். அது போதும். இனி உனக்கு அத்தனையிலும் இருந்தும் மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ஷ்டமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? காரணத்தோடு தான் இந்த தெய்வம் உன் மீது வருத்தம் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்களிடம், இந்த மனிதர்களிடம் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதை விட என்னிடத்தில் சொல், நான் உனக்கு தீர்வை கொடுக்கிறேன் என்றுதான் அம்மா இத்தனை கனிவோடு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையும் மாறும், இந்த நிலையும் மாறும் என்பதைத்தான் நான் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம். நல்லது நடக்க வேண்டி நான் உனக்காக எதை தருகிறேனோ அவை எல்லாமும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். நீ நினைத்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.